அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வாரம் பார்க்க இருக்கிற புத்தகம் அழிவற்ற வாழ்வு. ஜேசி குமரப்பா அவர்கள் எழுதியிருக்காங்க. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். 1945 வெளிவந்திருக்கு. ஜனவரி 4, 1892 தஞ்சாவூரில் பிறந்திருக்காரு. அவர் ஒரு பட்டய கணக்கர், பொருளாதார அறிஞர், காந்தியால் ஈர்க்கப்பட்டு காந்தியோடு சேர்ந்து பயணிக்கிறாரு. கடைசியாக ஜனவரி 30, 1960 கள்ளிப்பட்டி என்ற இடத்துல இறந்து போகிறாரு. இந்த அழிவற்ற வாழ்வு புத்தகம் பார்த்தீங்கன்னா புத்தகமாக நமக்கு கிடைக்கல, PDF வடிவில் தான் கிடைச்சிது. அதனுடைய லிங்க்கும் நம்ம கீழே கொடுக்குறோம். முகப்புரை காந்தியடிகள் எழுதியிருக்காங்க. அவர் அதில் குறிப்பிட்றார், குமரப்பா சிறைச்சாலையில் இருக்கும்போது எழுதின இந்த புத்தகம் புரிஞ்சிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுதான் அவர் முகப்புரையிலையும் குறிப்பிட்டிருக்காரு. குமரப்பா மேலும் நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு. அதை பற்றிலாம் நம்ம பின்வரும் காலங்களில் ஒவ்வொரு புத்தகம் குறித்தும் பேசுவோம். இந்த அழிவற்ற வாழ்வை குமரப்பா 2ஆக பிரிக்கிறார், 2 பகுதியாக. ஒன்று ஆன்ம வாழ்வு, 2வது இன்றைய சம்பிரதாயத்தோட மதத்திலிருந்து அன்றாட வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை. இந்த 2த்தையும் அவர் பிரித்து பார்க்குறாரு. இதுலேயே பார்த்தீங்கன்னா மனித வாழ்வு, விலங்கின வாழ்வுன்னு சொல்லிட்டு பிரிச்சியும் நமக்கு கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா மனிதரையும் பிரகிருதி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறார். பிரகிருதி வாழ்வு 2த்தையும் ஒப்பிடுறாரு. அதில் மனித வாழ்வு அழிஞ்சிடும், பிரகிருதி வாழ்வு அழியாது, நிலையற்றது அப்படின்னு சொல்றாரு. அது ஒன்றும் இல்லை, இயற்கையோடு சார்ந்த வாழ்வுன்றது தான் அப்படி குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் அழிவற்றது எது, அழிவில்லாதது எது, இன்னும் மேலும் நமக்கு சுவாரஸ்யமாக சொல்றாரு. அதுக்கு ஒரு சிறு விளக்கமும் தராரு. ஒரு நெல்மணி எடுத்துக்குவோம், தரையில் உழுது ஈரப்பதத்தில். அந்த தரையிலேருந்து திரும்ப தூர் விட்டு முளைக்குது. முளைச்சி நல்லா தூர் வச்சு நெல்லாக பழுக்குது. அந்த பழுத்த நெல் மறுபடியும் என்ன பண்ணுது, பூமியில் உழுது. அந்த சுழற்சி அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இதில் இடையூறு நம்ம பண்ணாத வரை அதில் எந்த ஒரு அழிவுமே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரம் பெருசாகுது, அதனுடைய விதை கீழே விழுது. இப்போ காடுகள்லாம் அப்படி தான் இருக்கு இல்லையா, அதுக்கு அழிவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். தொடர்ச்சி அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுபோல தான் கடவுளும் அழிவற்றவர். இப்போ அவர் உதாரணத்துக்கு அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இரும்பு, பெட்ரோல் இதெல்லாம் தோன்றும். அப்போ அது தோண்ட ஒரு கட்டத்துக்கு மேலே அது தீர்ந்து போயிடும். தீர்ந்து போச்சுன்னா என்ன ஆகிப்போச்சு, அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். இயற்கை வளங்கள், அதாவது உயிரற்ற வளங்களை பற்றியும் பேசுகிறார். இந்த பிரகிருதியில் உழைப்பும், பிரகிருதினா நம்ம இயற்கைன்னு எடுத்துப்போம். இந்த இயற்கையில் உழைப்பும் கூலியும் அப்படின்றத ஒரு சாப்டராக பேசுகிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மண்புழு உதாரணமாக எடுத்துக்கிறாரு. அந்த மண்புழு மண்ணுக்குள்ளேருந்து தாவர கழிவை உண்ணு மண்ணை பொலன்னு ஆக்குது. அந்த மண்ணை கொண்டு விவசாயம் செய்யும் போது அந்த மண்ணிலிருந்து திரும்ப தாவரம் நல்லா வளர்ந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குது. இதுவே நீங்கள் இப்போ வரக்கூடிய செயற்கை உரங்களை போட்டு மண்ணை கெடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த மண் எதுவுமே கொடுக்காது. அப்போ அந்த மண்புழுவோட உழைப்பும் கூலியும் என்ன அப்படின்றத நம்மளை சிந்திக்க வைக்கிறார். மண்புழு அதனுடைய வேலையை ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுக்குது. அதனுடைய பலனாக அந்த தாவர கழிவு கிடைக்குது, தாவரம் வளருது. இதற்கு இடையில் மனிதன் இடையூறு செய்யாத பட்சத்தில் அதனுடைய சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். அதுதான் அவர் அப்படி சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இயற்கையில் உள்ள வாழ்க்கை விதங்களை விலங்கினத்தோடும் பறவையோடும் ஒப்பிட்டு 5 விதமாக விலங்கினத்தோடும் பறவையோடும் ஒப்பிட்டு நமக்கு விவரிக்கிறார். கொலை வாழ்க்கை, கொள்ளை வாழ்க்கை, இன்னொன்று முயற்சி வாழ்க்கை, குழு வாழ்க்கை, தாய்மை வாழ்க்கை. 5 கேட்டகரியாக இயற்கையில் உள்ள வாழ்க்கை விதங்களை விவரிக்கிறாரு. கொலை வாழ்க்கைனா என்ன? பல்லுருவி மற்ற விலங்கினங்களையோ பறவைகளையோ அடித்து சாப்பிடக்கூடிய விலங்கினங்கள் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு புலி, சிறுத்தை அது மாதிரி இருக்கு. அதுக்கடுத்தது கொள்ளை வாழ்க்கைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பயிர் இருக்குது, ஒரு விவசாயம் பண்ணுற பயிர் இருக்குது. அதில் பறவைகள் அந்த நெல் பயிரை கொய்து கொள்ளையடிச்சிட்டு போகுது, திருடுதல். இது கொள்ளை வாழ்க்கையில் விவரிக்கிறாரு.
முயற்சி வாழ்க்கைன்னா ஒன்றும் இல்லை, தானாக கூடு கட்டி வாழக்கூடிய வாழ்க்கை. உதாரணத்துக்கு வந்து தேனீக்களை வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குழு வாழ்க்கைக்கு வந்து கூட்டாக சேர்ந்து அனைவரும் உண்பது போல் குடும்ப வாழ்க்கையோ, குழு வாழ்க்கைக்கு வந்து தேனீக்களையே உதாரணமாக சொல்கிறாரு. அது வந்து ஒரு கூட்டு வாழ்க்கைக்கு உதாரணமாக திரும்ப தேனீக்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து தாய்மை வாழ்க்கையில் வந்து பலன் கருதாமல் பறவைகளுக்கு பாலூட்டும் தாய் பறவைகள். இப்போ இந்த அஞ்சு விஷயத்தை வந்து இயற்கையில் உள்ள விஷயத்தோடு ஒப்பிட்டு நமக்கு வந்து வாழ்க்கை முறை எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்கிறாரு. அடுத்தபடியாக மனிதனும் சுய இச்சையும் என்ற தலைப்பின் கீழே வந்து குமரப்பா வந்து பேசுகிறாரு. அதில் வந்து மனிதன் தன்னுடைய சுய இச்சைக்காக என்னெல்லாம் தவறு செய்கிறான் என்று ரொம்ப தெளிவாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காரு. விலங்கினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தன்னுடைய தேவைக்கு அதிகமாக எதையுமே செய்யறதில்ல. உதாரணத்துக்கு அதுக்கு பசிச்சுன்னா தேவைக்கு மட்டும்தான் சாப்பிடுது, தேவைக்கு மட்டுமே தண்ணி குடிக்குது. ஆனால் மனிதன் வந்து அப்படி இல்லை, தன்னுடைய சுய இச்சைக்காக இல்லை வந்து பொருள் சேர்ப்பது, இப்படி வந்து தேவையில்லாத தன்னுடைய சுய இச்சைக்காக செயல்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்பு கீழும் தன்னுடைய சுய இச்சைக்காக என்னென்னலாம் பயன்படுத்துகிறான். இப்படி மனிதன் பயன்படுத்துவதால் பிரகிருதி எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, அதாவது இயற்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றதும் விவரிக்கிறார். ஆனால் மனிதன் வந்து என்னதான் தவறு செஞ்சு இயற்கை பாதிப்பு உண்டாக்குனாலும் இயற்கை வந்து அதை வந்து சரி செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறார். சரியளவு பாதிப்பு ஏற்படலாம், ஆனால் வந்து அது வந்து சரி செஞ்சுக்கும் இயற்கை. இப்போ மனிதன் வந்து தன்னுடைய சுய இச்சைக்காக என்னென்ன செய்கிறான். உதாரணத்துக்கு வந்து பசியில் ஆரம்பிக்கிறார். ஒரு பசியில் இருக்கிறான்னா அந்த அளவுக்கு சாப்பிடாம அளவுக்கு மிஞ்சி சாப்பிடுவது, அது வந்து ஒரு சுய இச்சையாக தான் பார்க்குறது அப்படின்றாரு. ரெண்டாவது வந்து தாகம்ன்ற தலைப்பில் நம்ம தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோம், அது சரி. ஆனால் மது அருந்துதல் இந்த மாதிரியான கெட்ட குடிப்பழக்கங்களும் வந்து தாகத்தில் வந்து குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த காம உணர்ச்சி பற்றி பேசுகிறாரு. தன்னுடைய உணர்ச்சிகளுக்காக ரொம்ப தவறான வழியில் வந்து மனிதன் வந்து சென்றுட்ருக்கான் அப்படின்றதையும் அப்போவே வந்து தெளிவாக விளக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோதர்மம், அதாவது வந்து தன்னுடைய அறிவை பயன்படுத்தி மனிதன் வந்து சிந்தனையின் மூலம் பல எல்லைகளை ஏற்று வந்து வாழ முடியும். ஆனால் வந்து உயிரினங்களால் அப்படி முடியாதுன்றதையும் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஆக்கத்திறன், மனிதனால் வந்து பல விஷயங்களை வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம். அவனால் என்னெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்றத பற்றியும் விரிவாக வந்து புத்தகத்தில் பேசுகிறாரு. அதுக்கு அடுத்து வந்து மக்கள் வளர்ச்சியில் வந்து என்னென்ன வழிநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டும் பேசுகிறாரு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கொலை, கொள்ளை, முயற்சி, கூட்டு, தாய்மை வாழ்க்கை, இந்த ஐந்தும் வந்து மனிதனுக்கு எப்படி வந்து ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் அந்த தலைப்பிலே வந்து உங்களுக்கான பதில் அனைத்துமே இருக்குது. கொலைனா வந்து எப்படி எதற்கெல்லாம் கொலை செய்கிறான் மனிதன், கொள்ளை எப்படிலாம் வந்து திருடுறான், எதனால் திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக வந்து அதுக்குள்ளே வந்து நமக்கு வந்து விளக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த காலகட்டத்தில் பொருளோட மதிப்பு எப்படிலாம் வந்து கணக்கிடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. அரிசியை வந்து படி, துணியை வந்து கெஜத்தால் அளந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து சேர்க் அப்படின்ற சொல்ல வந்து பயன்படுத்துகிறாரு. எண்ணெயை வந்து சேர்க்குன்னு சொல்லிட்டு அளவீடு செஞ்சுருக்காங்க. இரும்பை வந்து டன்னு கணக்கில் தான் அளவீடு செஞ்சுருக்காங்க. இப்படி அந்த அளவீடு முறைகள் பற்றியும் கொஞ்சம் விரிவாக வந்து பேசுகிறாரு. அடுத்து வந்து ஒரு பொருளோட மதிப்பு வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பொருள் உங்கள் கையில் இருக்கும்போது என்ன மதிப்பு இருக்கிறதோ அதே மதிப்பு இன்னொருத்தர் கைக்கும் போகும்போது இருக்கணும். அந்த தொழிலில் வந்து லாபம் நஷ்டம் என்ற இது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதே மதிப்போடு இன்னொரு கைக்கு கை மாறணும், அதே மதிப்போடு இன்னொரு கைக்கு கை மாறணும். இதுதான் வந்து ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான தொழிலுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த லாப நஷ்டங்கள் வந்து இருக்கக்கூடாதுன்றதுல வந்து தெளிவாக வந்து விவரிக்கிறாரு. மதிப்புகள் குறித்து வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறார். ஒன்று சுயநல மதிப்பு, இன்னொன்று வந்து பரோகர மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாரு.
அந்த சுயநல மதிப்புக்கு கீழே உடல், பொருள், உணர்ச்சி இந்த 3 விதமாகவும் வந்து சுயநல மதிப்பை வந்து மதிப்பிடுறாரு. பரோகர மதிப்பில் வந்து இந்த பரோகர மதிப்பில் வந்து அறமதிப்பு, சமூக மதிப்பு, ஆன்மார்ந்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 3 விதமாக வந்து நமக்கு வந்து விவரிக்கிறார். இந்த உடல் பற்றியதுன்னு சொல்லும் போது அந்த அடிப்படை தேவையை வந்து பூர்த்தி செய்யுது, பொருள் வந்து ஆடம்பர தேவையை வந்து பூர்த்தி செய்யுது, இந்த உணர்ச்சின்றது வந்து உள்ளத்தின் தேவைகளை வந்து பூர்த்தி செய்யுது. சுயநல மதிப்பில் இந்த 3 விஷயத்தை வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்நிய நாட்டு பொருட்களை பயன்படுத்துவதால் என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் உண்டாக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அதில் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றியும் பேசுகிறாரு. அந்நிய பொருட்களை உபயோகிப்பதால் நமக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப விரிவாக வந்து அதில் விளக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து வாழ்வு, ஜீவனம், காலம் தள்ளுதல்ன்ற தலைப்பின் கீழே வாழ்க்கைனா என்ன அது குறித்து வந்து ரொம்ப விரிவாக வந்து நமக்கு எடுத்து சொல்கிறாரு. வாழ்க்கை என்பது வந்து ஒரு பெரிய கிழி, அதாவது வந்து ஒரு திரையரங்கு போன்றது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை விவரிக்கிறாரு. அப்போ வந்து வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையில் நீங்கள் என்ன வந்து செஞ்சுருக்கீங்க, இதனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை பற்றி ரொம்ப ஆழமாக வந்து பேசுகிறாரு. அதில் வந்து வாழ்க்கைக்கு ஏதாவது பொருள் உண்டா, வாழ்க்கைனா என்ன அர்த்தம், எதை வந்து வாழ்க்கைன்னு சொல்கிறோம், வெறும் காலம் தள்ளுதலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரே கேள்விகளாக வந்து அந்த இடத்துல வந்து முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டில் வந்து பொருளாதார பிரச்சனையும் சமூக பிரச்சனையும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது குறித்தும் பேசுகிறார். பொருளாதார பிரச்சனை என்னெல்லாம் இருக்குது, சமூக பிரச்சனை என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விவரிக்கிறாரு. அதன் பிறகு வந்து வாழ்க்கை தரங்கள் குறித்து வந்து பேசுகிறாரு. வாழ்க்கை தரங்கள்னால் ஒரு மனிதன் கல்வியால் எப்படி வந்து மேம்படுறான், கல்வி எவ்வளவு முக்கியம் அப்படின்றத வந்து சொல்கிறாரு. இன்னமும் நம்ம சொல்கிறது கல்வி தான் வந்து ஒரு மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய அவனுடைய சொத்து அப்படின்னு கூட, மிகப்பெரிய அவனுடைய எல்லாமே கல்வி தான் அப்படின்றத ரொம்ப ஆழமாக வந்து சொல்கிறாரு. கல்வி மூலயமா வந்து நீ வாழ்க்கையை வந்து விசாலப்படுத்தி ஒரு பெரிய இடத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த வாழ்க்கை தரத்தில் வந்து நாம் வந்து ஆடம்பர செலவு செய்கிறோம், அதனால் வந்து என்ன மாதிரியான பின்விளைவுகள், என்ன மாதிரியான பாதிப்பு வருது, அந்நிய நாட்டு பொருட்களை உபயோகிப்பதால் என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை தரத்தின் கீழே வந்து விவரிக்கிறாரு. அதுக்கப்புறம் உழைப்பின் கீழே உழைப்புனா என்ன, தொழிற்சாலையில் செய்யக்கூடிய உழைப்புக்கும் விவசாயத்தில் செய்யக்கூடிய உழைப்புக்கும் வேறுபடுத்தி எது நல்லது, தொழிற்சாலை வந்து எவ்வளவு கெட்டது, அதே இது இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கை முறை எவ்வளவு நல்லதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக வந்து அந்த இடத்துல வந்து பேசியிருக்காரு. அந்த உழைப்புன்ற இடத்துல வந்து இந்த அஜந்தா குகை ஓவியத்தை பற்றியும் குதிப்பினார் தூண்கள் பற்றியும் அந்த அவங்களுடைய உழைப்பு குறித்து பேசுகிறாரு. அதாவது உழைப்பவனுடைய உண்மையான வேலையை வந்து நீ வந்து பணம் கொடுத்து வாங்கிட முடியாது, அப்படி பணம் கொடுத்து வாங்கிட்டேன்னா அந்த உழைப்பு வந்து குன்றிடும், அதில் வந்து உண்மைத்தன்மை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரெண்டாவது வந்து ஒரு தாய் வந்து மகன்களுக்கு குடும்பத்துக்கு செய்கிற வேலைகளையோ ஒரு சேவை வாழ்க்கையோட ஒப்பிடுறாரு. இதில் ஒரு குறிப்பிட்ட சாப்டர்லேருந்து ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம வந்து இந்த காணொலியில் வந்து பகிர்ந்துருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய ரொம்ப கடினமாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டு. மிக சுருக்கமாக சொல்லப்போனால் இயற்கையோட ஒன்றி வாழ்தல், இயற்கைக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காமல் வாழ்வது, அதை சார்ந்த தொழில்களை உருவாக்குவது, உள்ளூர் வேலைவாய்ப்பை பெருக்குவது, இப்படியாக இருந்தால் எந்த விதமான ஆபத்தும் வராது. இதுவே நீங்கள் ஆடம்பரத்தை நோக்கி மற்ற விஷயங்களை எல்லாம் சிந்திக்கும்போது நமக்கு வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராது. ஆனால் என்னதான் இருந்தாலும் மனிதன் இந்த இயற்கைக்கு இடையூறு செய்யும் பட்சத்தில் அதை இயற்கை தன்னை சரி செய்து கொள்ளும் என்பதையும் தீர்க்கமாக சொல்கிறாரு. ஆனால் சிறு பாதிப்பு ஏற்படும்ன்றதையும் குறிப்பிட்றாரு. இதுதான் வந்து இந்த நூல் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. அழிவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன் செயற்கையாக உருவாக்கப்பட்ட பொருட்கள், உயிரற்ற பொருட்கள், தேயக்கூடிய பொருட்கள், இவையெல்லாம் அழியக்கூடியவை. இயற்கை, பிரகிருதி
இது ஒன்று மட்டுமே அழியாதவை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த புத்தகத்திலேருந்து புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இன்னும் விரிவாக இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புத்தகம் குறித்த பிடிஎஃப் வடிவிலான பிரதியை வந்து நம்ம கீழே வந்து லிங்க்கில் கொடுக்குறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிங்க. இந்த காணொளி வாயிலாக நாம் வந்து அனைவருக்கும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா, இந்த புத்தகத்தை திரும்ப மறுபதிப்பு செய்து அதை வந்து அனைவரும் பயன்படும் வகையில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அடுத்த வாரம் வேறொரு தலைப்பில் சந்திப்போம். மிக்க நன்றி.